அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியில பிறந்தவர்களுக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடம் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்கும். உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். இதுவரை இருந்த பெரிய வியாதிகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஓரளவு ஆரோக்கியத்துடன் திகழ்வீர்கள். இந்த குருவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் நண்பர்கள் உறவினர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் பகை எல்லாம் நீங்கி ஒருவருக்கொருவர் அந்யோன்யமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே வளர்ச்சிக்காக நிறைய செலவினங்கள் செய்வீர்கள். அந்த வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் சுப செலவுகள் நடக்கும். தொழில் விருத்திக்காகவும் குடும்ப தேவைக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். இந்த குரு பயிற்சி எத்தனை வருமானம் வந்தாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவினங்கள் ஆகும். ஆனால் அத்தனை செலவுகளும் சுப செலவாகவே இருக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இந்த வருடம் நல்ல பைனான்ஸ் எய்ட்ஸ், அதாவது உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். அதன் மூலமாக புது தொழில் முயற்சிகள் செய்யலாம். ஏற்கனவே தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் ஏற்படும். பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்படும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். திருமணமாகாத மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடும். திருமணம் அதுவும் முக்கியமாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாதங்களிலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருமணம் கைகூடினால் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்துவது மிகவும் சிறப்பானது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்திலே நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை மருத்துவ செலவுகள் செய்திருந்தாலும் அதற்கான பலன்கள் வரக்கூடிய நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பழைய வீட்டை வாங்க வேண்டாம், புதிய வீட்டை வாங்குங்கள் அல்லது புதிதாக வீடு கட்டுங்கள். அதற்கான முயற்சிகள் செய்யுங்கள். தாராளமாக அது நல்லபடியாக நடக்கும். புதிய வாகனங்களை வாங்கலாம். பழைய வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஆகவே பழைய வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு இந்த வருடம் யோகமான காலமாக இருக்கிறது. உங்கள் புருஷன், அதாவது உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில்துறையில இடமாற்றங்கள் ஏற்படும். உங்கள் கணவன்மார்களுக்கு ஐப்பசி, கார்த்திகை மாதத்திலே கண்டிப்பாக தொழில் உயர்வு, உத்தியோக உயர்வு இருக்கிறது. தொழில் மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும். மேலும் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும். கடந்த காலங்களில் விவசாயிகளுக்கு இருந்த சேதாரங்களுக்கெல்லாம் இப்பொழுது அடுத்து பயிரிட்டால் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி பழைய நஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். கடன் சுமைகள் குறையும். வயதானவர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக தீர்த்த யாத்திரை செய்யலாம். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுபவர்கள் சிறிது கவனித்து படித்து எழுதினால் கண்டிப்பாக அவர்களும் நன்மைகளை பெறுவார்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வருடம் உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதனால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான், ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று பழனி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த 2 தரிசனங்கள் இந்த வருடத்துல ஒரு முறை செய்தால் போதுமானது. நீங்க இருக்கும் இடத்திலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக மேஷராசியிலே பிறந்தவர்கள் அடுத்த குரு பயிற்சி வரையிலும், அதாவது 1 வருட காலத்திற்கு நல்ல நன்மைகளை அடைந்து முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது